ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனலில் ஃப்ரீயாகவே போடுவோம். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல், இந்த அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம என்எஸ்எஸ் சைட்டில் போய்ட்டு அவங்களோட லாஸ் வரக்கூடிய இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த லெவலை தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல் சொல்லுவோம். அதாவது ட்ரேடிங் லாங்குவேஜில் சொல்லணுன்னா அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்கோசம் நம்ம இதை லாஸ் வரக்கூடிய செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் சொல்கிறோம். இந்த அட்வான்ஸ் லெவல் எந்த சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரேசியாக இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்குது தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 22,930 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,980, ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு 980 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே, ஆனால் ரொம்ப முக்கியம் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. இதே எஸ்டர்டே ஐயை பிரேக் ஆகியிருந்தால் ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு கீழேனா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும், ரேஞ்சாக தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் ஓப்பனை கீழே உடச்சி கீழே போனாலும் ஒரு ஒன் சைடாக கீழே போகும்னு சொல்லலாம். எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ஓப்பனுக்கு கீழே வந்தால் நம்ம கீழே போகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டேயை தாண்டிச்சு அப்படின்னா மேலே போகும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ரெண்டு சினாரியுமே நடக்கலை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டலை, ஓப்பனுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். பெரும்பாலும் மார்க்கெட் அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஒன்று இவன் ஓப்பனை உடச்சி மேலே போகணும், இல்லை எஸ்டர்டே ஐயை உடச்சி மேலே போனால் கால் ஆப்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஓப்பனை உடச்சி கீழே வரணும். எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ஓப்பனை கீழே உடச்சா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகி லோ வரைக்கும் வரும். அப்போ நம்ம புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுமே நடக்கலை. அப்போது எஸ்டர்டே ஐக்கும் ஓப்பனுக்கும் நடுவில் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று மேலேயோ கீழே பிரேக் பண்ணால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் 15 மினிட்ஸில் 22,980 பக்கமாக இருக்கும்போது 22,950 காலும் 23,000 அப்படின்ற புட்டும் தான் இந்த மணி. மார்க்கெட் கண்டிப்பாக நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. அப்படின்றதுனால ரெண்டு பேரையும் தான் நம்ம போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 23,000 அப்படின்ற புட்டை போய் செக் பண்ணோம் எப்படி இருக்கா. ஏன்னா எஸ்டர்டே மார்க்கெட் தாண்டலை, எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஆக்சுவலாக 23,000ன்ற புட்டு ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 190. ஓகேங்களா? இவன் 190 அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக வந்து இவன் பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா? இவனுக்கு ஆக்சுவலாக 23,000ன்ற புட் ஆப்ஷனுக்கு 164 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலும் 190 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலும் தான் அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் மார்க்கெட் 164ல் இருந்தது. ஓகேங்களா? 164ல் இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஓப்பனுக்கு கீழே தான், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 174. ஓகேங்களா? ஓப்பனை தாண்டினா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தான் 15 நிமிஷத்தில். ஆனால் ஓப்பனை தாண்டலை. இவன் 174ன்ற இடத்த இவன் தாண்டினவுடனே என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி இவன் பிரேக் பண்ணி புல்பேக் வந்து நின்னான். ஆனால் 174லேருந்து பக்கத்துலேயே ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்தது. ஆக்சுவலாக 190ல் ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது அந்த டிஸ்டன்ஸு. அதனால் இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அது அட்வான்ஸ் லெவலில் உடைக்குமா உடைக்காதான்னு தெரியாது. ஒரு லென்த்தாக ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் இருந்தால் நம்ம எடுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிறது ரிஸ்க்கு. ஆக்சுவலாக 175லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 115 தான், அதாவது 15 பாயிண்ட் தான் டார்கெட்டே இருந்தது. அதனால் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. இவன் இதை உடச்சி மேலே போய் புல்பேக் வந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் இந்த அட்வான்ஸ் லெவலை இவன் உடைக்கலை.
ஓகேங்களா. உடைக்காமல் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவன் எந்த அட்வான்ஸ் லெவலில் உடச்சி மேலே போனானோ, எந்த ஓப்பனை உடச்சி மேலே போனானோ எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. இவன் எல்லாத்தையும் கீழே உடைச்சாலே இவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப டவுட்டு. ஓப்பனை உடச்சி மேலே போனவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். அட்வான்ஸ் லெவலையும் தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். ரெண்டாவது அட்வான்ஸ் லெவல் 164 இடத்தையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. கீழே உடச்சி எஸ்டர்டே லோவை மட்டும் அவன் உடைக்காமல் அப்படியே நின்றுட்டான். ஆனால் இதை உடைச்சாலே வீக்கு தான் இவன். ஓகேங்களா. இவன் இதை உடைச்சாலே கண்டிப்பாக வீக்கு தான். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவல் தாண்டினாலே வீக்கு தான். இன்னொன்று இவன் ஓப்பனை கீழே உடைச்சாலே வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். இதை உடச்சி மேலே போனவன் ஆக்சுவலாக இதை தாண்ட முடியாமல் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்குன்னு கேட்டால் இப்போ ஒரு 10:50. ஓகேங்களா. அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம அங்கேருந்த இந்த மணி 22,950 காலை போய் செக் பண்ணோம். அந்த டைமில் 22,950 எக்ஸாக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமில் இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான். எக்ஸாக்டாக 10:50 10:35 இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான். 175 இவனுக்கு சப்போர்ட்டு. தெளிவாக இவன் சப்போர்ட்டில் மீட் ஆகி மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா. அவன் வீக் ஆகி கீழே வரும்போது இவன் மேலே போயிட்டுருக்கான். அவன் வீக் ஆகிட்டான்னும் போது இவன் போய் டார்கெட் அடிக்கிறான். நீங்கள் 175 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 205 ஒரு 30 பாயிண்ட் போனோம். ஆனால் நம்ம என்ட்ரி கொஞ்சம் தள்ளி தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். 175 எடுத்துருக்க முடியாது. 180 185 தான் எடுக்க முடியும். அப்படி இருந்தால் கூட 20 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா. இதில் அதுக்கப்புறம் இவன் எஸ்டர்டே 2 பேருமே, அதாவது கால் புட்டு 2 பேருமே வந்து எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் அப்படியே தான் இருந்தானுங்க. எஸ்டர்டே லோவையும் தக்க வச்சு அப்படியே தான் இருந்தானுங்க. இப்போது இதில் நம்ம இந்த என்ட்ரி எடுக்கிறதா எடுத்துருக்கலாம் இந்த என்ட்ரி. ஏன்னா அவன் வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது புட் ஆப்ஷனை நீங்கள் போய் செக் பண்ணிங்க, அவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே எடுக்கலாம். ஆனால் நம்ம இதை எடுத்து இங்கே வந்துட்டோம். அடுத்த என்ட்ரி, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரியே லேட்டாக தான் கிடச்சிது நம்மளுக்கு. ஒரு 10:50 தான் கிடச்சிது. ஏன்னா 10:50 தான் புட் ஆப்ஷன் வீக் ஆனால் அதை வச்சு தான் நம்ம இவனை எடுத்தோம். ஓகேங்களா. அதாவது 22,950 அப்படின்றவனோட ஓப்பன் ப்ரைஸுன்றது 190. 175 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவன் 190 ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் இல்லை எஸ்டர்டே வரைக்கும் தான் போவான். ஆனால் சேம் சினாரியோ தான் புட்டு இருந்தது. ஆனால் அவனை எடுக்கலை. இவனை ஏன் எடுக்கிறோன்னா, இவனை எடுக்கும்போது புட்டு வீக்காக இருந்தான். ஓகேங்களா. அதே நீங்கள் புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதே டிஸ்டன்ஸில் 15 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அவனை எடுக்கும்போது இவன் பாருங்கள் சப்போர்ட்டில் இருக்கிறான் அந்த டைமில். ஓகேங்களா. இவன் வந்து எஸ்டர்டே ஐக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி இருக்கிறான். 2 பேருமே ஒரு சப்போர்ட்டில் இருந்தானுங்க. அதனால தான் அந்த டைமில் அவனை எடுக்கலை நம்ம. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவன் கரைஞ்சி வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் அந்த இடத்துல. ஓகேங்களா. எடுத்ததுனால அவன் டோட்டல் வீக் ஆனதுனால தான் இவனை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடிங். ஓகேங்களா. ஆனால் இதில் செகண்ட் ஆஃப் ட்ரேடு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. இதில் இன்னும் ஈஸியாக எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,000 அப்படின்ற புட்டு அவனோட லோவை உடைக்கவே இல்லை. எஸ்டர்டே லோ ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப 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 முக்கியம். ஆக்சுவலாக இவன் எஸ்டர்டே புட் ஆப்ஷன் 23,000 புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வரான் அப்படின்னா இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா எடுக்கலாம். ஆனால் இவன் தாண்டலை. அதனால் இவனை நம்ம எடுக்கலை. நம்ம ரூல்ஸ் பிரகாரம் எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே லோ உள்ள இந்த செட்டப்பில் சூப்பராக இருக்கும். ஆனால் மெயினாக அந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி கிடைச்சா அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். ஆனால் இங்கே தாண்டலை. ஓகேங்களா. அதனால தான் இந்த ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஓகேங்களா. ரெண்டாவது, இவன் லோ கிட்ட வந்து லோவை அப்படியே சஸ்டெயின் பண்ணி கடைசியாக எந்த இடத்துல வந்து உடைக்கிறான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12:50 லோவை உடைச்சிட்டான். அதாவது 23,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் அவனோட லோ 150 கீழே உடைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் 850 900க்கு வராது அப்படின்னு அர்த்தம். கீழே இனியே வராது அப்படின்னு அர்த்தம் அது. ஓகேங்களா. அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைச்சான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணும். மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண போகுது அப்படின்றது இண்டிகேஷன் 12:45 12:50க்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா லோவை பிரேக் பண்ணிட்டான். ஆல்ரெடி இவன் அட்வான்ஸ் லோவை தாண்ட முடியாமல் கீழே உடச்சி, ஓப்பனை கீழே உடச்சி, ப்ரீவியஸ் லோஸை கீழே உடச்சி, எல்லாத்தையும் கீழே உடச்சி கடைசியாக இவன் லோவையும் உடச்சிட்டான். இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த இடத்துல இவன் உடைக்கலை அப்படின்னும் போதே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். சின்ன ப்ராஃபிட் தான் அது, பரவாயில்ல, 15 பாயிண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
இவன் இன்னும் பெரிய டார்கெட் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் லோவை பிரேக் பண்ணிட்டான் பாருங்க. லோவை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் இனி லோவுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணிட்டா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண போது மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போது இவன் முன்னாடியே லோவை பிரேக் பண்ணதுனால ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்ட போகுது. ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டினா கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவான்? அவனும் எஸ்டர்டேயை தாண்டுவான். ஓகேங்களா? டைம் பார்த்துங்க 12:45. ஓகேங்களா? சேம் அதே 12:45 மணிக்கு அதே 950 அப்படின்ற கால் எங்கே இருக்கிறான் அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறான். 12:45 எங்கே இருக்கிறான் அப்படின்னா எஸ்டர்டே ஐக்கிட்ட இருக்கான். ஏன்னா இவன் தான் எஸ்டர்டேயை தாண்ட போகிறான் அப்படின்றது உங்களுக்கு 12:45 தெரியும். கரெக்டாக இங்கே தெரியும். ஆனால் அந்த டைமில் எஸ்டர்டேயை உடைக்கலை. ஆனால் எஸ்டர்டே கீழே தான் இருக்கான். இது 206ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். எஸ்டர்டே ஐயும் கூடாது. அப்போது இவன் எஸ்டர்டேக்கு கீழே இருக்கான். ஆனால் உங்களுக்கு 12:45 தெரியும் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயை பிரேக் பண்ண போகுது. மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்ட போகுதுன்னு தெரியும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அவன் வீக்கான காரணத்தினால அவன் வீக்காகி அவனோட சப்போர்ட் லோவை உடச்சி புல் பேக் ஆகும்போது இவனை எடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 200ன்ற இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா 230 வரைக்கும் போச்சு. சின்ன டார்கெட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதை நீங்கள் எடுக்க முடியலனாலும் திருப்பியும் புல் பேக் வரான் இவன் 205 எடுத்திருந்தாலும் 225 வரைக்கும் போச்சு. 20 பாயிண்ட். ஏன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணதுனால கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி புல் பேக் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து போகிறான். சப்போஸ் இங்கே இந்த அளவுக்கு டீப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் இதை பிரேக் பண்ணிட்டான். எஸ்டர்டேயை பிரேக் பண்ணி புல் பேக் அட்வான்ஸ் லெவலில் வந்து போகும்போது கூட எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் ஆப்பனண்ட் புட் ஆப்ஷன் டோட்டலாக அவன் அட்வான்ஸ் அவன் ஓப்பன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அவனோட எஸ்டர்டே லோ எல்லாத்தையும் கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்ற காரணத்தினால இவனை நம்ம இங்கே எடுக்கிறோம். எத்தனை மணிக்கு? 1:15 மணிக்கு. ஓகேங்களா? இன்னும் ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த லெவலை இன்னும் உடைக்கல பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட் கொடுத்துட்டான். ஓகேங்களா? பிரேக் அவுட்லேயும் எடுத்துருக்கலாம், புல் பேக்லேயும் எடுத்துருக்கலாம். ஏன் இவனை எடுக்கிறோம் திருப்பியும் லாஜிக்காக சொல்கிறேன். புட் ஆப்ஷன் வீக் ஆனதுனால. ஓகேங்களா? லாஜிக்காக புட் ஆப்ஷன் வந்து லோவை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 12:45 தெரிஞ்சிருச்சு. 12:45 இவன் ஐ பிரேக் பண்ணல பாருங்கள். அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணுறான். அப்போ முன்னாடியே நம்ம தெரிஞ்சதுனால இங்கேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி. மார்க்கெட்டும் பாருங்கள் எஸ்டர்டே எப்போ தாண்டுது அப்படின்னா 12:45 தாண்டலை, அதுக்கப்புறம் தான் தாண்டுறோம். 12:45 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தாண்ட போகிறான் அப்படின்றது. ஓகேங்களா? அது ஒரு மார்க்கெட் வந்து அதாவது புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோ இதெல்லாம் பிரேக் பண்ணுது இல்லை பிரேக் பண்ணலை அப்படின்னா, அதாவது கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணலன்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும், புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? மாற்றி அதுக்கு அர்த்தம் என்னென்னா வீக் ஆகிறோன்னு அர்த்தம். நம்ம லாஜிக்காக எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, யாரை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அவன் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கணும். வீக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும், ஓப்பனை கீழே உடைக்கணும். ப்ரீவியஸ் இதில் எதை கீழே உடைச்சி அவன் போனாலும் நம்ம அந்த டைமில் எடுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதில் ஸ்ட்ராங்காக எடுக்கிறது என்ன அப்படின்னா, இவன் கண்டிப்பாக இவன் லோவை உடைக்கிறான் அப்படின்னா இவன் ஐயை உடைப்பான்றது லாஜிக். அதே மாதிரி எஸ்டர்டே ஐயை கால் ஆப்ஷன் கீழே உடைக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி லாஜிக்காக புரிஞ்சிக்கணும் மார்க்கெட்டை. அந்த மாதிரி செட்டப்பு அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் அதுக்கு தான் நம்ம ஐ பிரேக் ஆனால் எடுக்கிறது, ஐ பிரேக் ஆகலாம் எடுக்கிறது, லோ பிரேக் ஆனால் எடுக்கிறது, லோ பிரேக் ஆகலாம் எடுக்கிறது. இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம என்ட்ரியை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் வீக் ஆனால் தான் ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா கால் புட்டு 2 இருக்குது மார்க்கெட்டில். இதில் எவனா ஒருத்தன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இல்லை மாறி இவன் வீக்கானா அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், அவன் வீக்கானா இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். மாறி இன்சைட் மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்கும். ஒன் சைட் மார்க்கெட்டுறது தெளிவாக தெரியும் உங்களுக்கு. ஒருத்தன் கீழே உடச்சிட்டே போவான், ஒருத்தன் மேலே உடச்சிட்டே போவான் லெவலில். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு அட்வான்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கடைசி வரைக்கும் ஓப்பன் ப்ரைஸை உடைக்கவே இல்லை கீழே. ஸ்பாட் மார்க்கெட்
அவன் ஓப்பனுக்கு மேலேயே தான் இருந்தான். அது ஒரு ரொம்ப அட்வான்டேஜ். அவன் ஆக்சுவலாக ஐயை தாண்டுவானா அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ப்ரீமியம் சொல்லி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரீமியம் ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துரும். இவன் மேலே உடைப்பானான்னு. புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா ஸ்பாட் மார்க்கெட் ஐயை உடைப்பான் அப்படின்றது தான் லாஜிக். ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷனும் உடைச்சிருவான் அப்படின்றது தான் லாஜிக்கு. ஓகேங்களா? அப்போது இவன் ஓப்பன் மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஐ வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஐயை தாண்டுவானா அப்படின்றத புட் ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷனை எடுக்கணும்னா கால் ஆப்ஷனை வச்சு தான் எடுக்கணும். கால் ஆப்ஷனை எப்படி வச்சு எடுப்பீங்க? ஐயை உடைக்காமல் கீழே வரானா அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஐயை உடைக்கல அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவிலேருந்து மேலே போவான். ஓகேங்களா? அதேமாதிரி கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவிலேருந்து மேலே போவான். புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஐயை உடைப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். இப்படி தான் புரிஞ்சிக்கணும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். ஆனால் இது 100% அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 80% நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். ட்ரேடே எடுக்காமல் பேப்பர் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் என்ட்ரியை டெய்லி எழுதி வைங்க. இந்த மாதிரி செட்டப்பில் தான் என்ட்ரியே வரும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதில் எத்தனை சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் 7 என்ட்ரி 8 என்ட்ரி சக்ஸஸ் தான் ஆகும். 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணி ரிவர்ஸ் ஆகிடுவான். ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தையும் அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அட்வான்ஸ் லெவல் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், எஸ்டர்டேயை காலையில் உடைக்கலை, எஸ்டர்டேக்குள்ளேயே வரான். அப்போ புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம். புட் ஆப்ஷன் இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் 23,000 புட்டு. 23,000 புட்டு அட்வான்ஸ் லெவல் தாண்டினா தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அவன் தாண்டாத காரணத்தினால நம்ம எடுக்க முடியாது. இதில் அட்வான்ஸ் லெவல் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம சட்ட பிரகாரம் வந்துச்சு என்ட்ரின்னு 164 அட்வான்ஸ் லெவல் தெரியாது உங்களுக்கு. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ உள்ளே இருக்குது, அவன் கண்டிப்பாக அப்போது புட் ஆப்ஷன் மேலே போவான் அப்படின்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா? இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு கீழே வேறு இருக்கான். 23,000ன்ற புட் ஆப்ஷன் 175ன்றது அவனோட ஓப்பன் ப்ரைஸு. மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். ஓப்பனை உடைப்பானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ 165 வச்சா 175 ஓப்பன் ப்ரைஸ் நம்ம எடுக்க முடியாது. அப்போது ஓப்பன் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் அட்வான்ஸ் லெவல் தெரியாது. அதை தாண்டினோட எடுக்கலான்னு வெயிட் பண்ணிங்கன்னா கூட அதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதாவது அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க சொல்கிறேன். அந்த செட்டப்பில் நீங்கள் எடுக்கும்போது அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ 191ன்றத இடத்துல தானா தான் எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எடுத்து மார்க்கெட் மேலே போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே முட்டி கீழே வந்துடும். இந்த லாஸ் எல்லாம் தவிர்த்தலாம். நீங்கள் தேவையில்லாத என்ட்ரி, தேவையில்லாத லாஜிக் இல்லாத என்ட்ரியெல்லாம் தவிர்த்துட்டு கரெக்டான ப்ராப்பரான என்ட்ரியை நீங்கள் எடுக்க முடியும் அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை. ஓகேங்களா? ஓப்பனை தாண்டினவனே எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்துலேயே அட்வான்ஸ் லெவல். அதை உடைச்சவனே எடுக்கலான்னு பார்த்தா மார்க்கெட் அதை உடைக்க முடியாமல் கீழே வந்துருச்சு. அப்போது இவன் பர்ஃபார்மே பண்ண மாட்டான் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டான். ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டான். க்ளீனாக 12:30 மணிக்கே சொல்லிட்டான். இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆஃபில் எடுக்க முடியாதவங்க செகண்ட் ஆஃபில் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். இவன் லோ உடைச்சவொடனே கால் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட்டும் பொறுமையும் டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் 100% வின் பண்ணலாம் அப்படின்றத இதில் சொல்லிக்கிறோம். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஈஸியான என்ட்ரி தான். இதில் பொறுமை இல்லாமல் சில பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிருப்பாங்க. லாஸ் மீன்ஸ் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். லாஸ்னால் பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் பண்ணுவோம். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், எப்போவுமே அதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் உங்கள் நீங்கள் வேறு மாதிரி ஸ்டைலில் மாற்றினீங்கன்னா அது மாதிரியே தான் மாற்றி பண்ணணும். இல்லை இதுதான் பண்ணணும். ஓகேங்களா? 12 பாயிண்ட்னா 12 பாயிண்ட், 15 பாயிண்ட்னா 15, இல்லை 25 பாயிண்ட்னா 25 பாயிண்ட், அப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான், 2 ட்ரேட்னா 2 ட்ரேடு தான், அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஓகேங்களா? 10 ட்ரேடில் 7 ட்ரேட் வின் பண்ணால் கூட 3 ட்ரேட் லாஸ் ஆனால் கூட 7 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கெயினில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப்லாம் வரும்போது ஒரு பெரிய கெயின் வரும். இந்த மாதிரி லோவெல்லாம் பிரேக் பண்ணுறான் அப்படின்றது முன்னாடி லோவை பிரேக் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணாமல் இருக்கிறான்னா அது நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் என்ட்ரி மாதிரி. மார்க்கெட்டும் ஐயை பிரேக் பண்ணாமல் காலும் ஐயை பிரேக் பண்ணாமல் இருக்குன்னா புட் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணி கீழே வரான்னா கால் ஆப்ஷன் மேலே போக போகுதுன்றது இண்டிகேஷன். அதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு இடம்.
ஓகேங்களா? அதே மாதிரி தான் கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வர்றான்னா அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் கண்டிப்பாக லோ உள்ள வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த செட்டப்பில் என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் அவன் மீட் பண்ணியிருக்கணும். அதாவது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி போயிருக்கணும். அட்வான்ஸ் லெவலுன்றது எப்படி மீட் ஆகும்? ஒன்று கீழேருந்து இங்கேருந்து இப்போ இங்கே போகிறான்னா இதை மேலே பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதுதான் அட்வான்ஸ் லெவல். இதில் சப்போர்ட் எடுக்கிறான், ஓப்பனை உடைக்கிறான், புல் பேக்கை வரான், திருப்பி இவன் மேலே போனோன்னா இந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். கீழேருந்து மேலே உடைக்கணும், இல்லை இங்கேருந்து கரைஞ்சி வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறான். இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக ஓப்பனே இதில் ஓப்பன் ஆகுவான். இந்த மாதிரி இதில் மீட் ஆகணும். மீட் ஆனால் தான் கரெக்டாக மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இவன் மேலே இருக்கிறான் அப்படின்றத வச்சு மட்டும் எடுக்க முடியாது. கரெக்டாக அதில் டச் பண்ணணும் வந்து. ஓகேங்களா? கரைஞ்சி வந்து உட்காரணும், இல்லை கீழேருந்து மேலே பிரேக் பண்ணணும், இல்லை எக்ஸாக்டாக அதிலே உட்காரணும். அந்த மாதிரி மீட் ஆகணுன்றத எல்லோரும் தெரிஞ்சிக்கணும். ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இன்னொரு வாட்டி இதை சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், கரெக்டாக கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் டோட்டலாக. இவன் வந்து பர்ஃபார்மே பண்ண மாட்டான் அப்படின்றது சொல்லிட்டான் இவன். ஓகேங்களா? அதனால தான் கால் ஆப்ஷன் ஐயை உடச்சி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. இந்த மாதிரி ஈஸியாக தெரியணும். அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், இதை தாண்ட முடியல, ஓப்பனை உடச்சி ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி தெளிவாக அதாவது லோவையும் உடச்சி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இதெல்லாம் ஓப்பன்லேயே 15 நிமிஷத்துலேயே நடந்ததுன்னா ஒரு ஜாக்பாட் என்ட்ரி மாதிரி 1 ஹவரில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் சில டைமில் இந்த மாதிரி தான் இன்சைட் மார்க்கெட்டில் சொதப்புவானுங்க. ஓகேங்களா? எதுவுமே ஐயும் உடைக்க மாட்டானுங்க, லோவும் உடைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி யார் உடைக்கிறா யார் உடைக்கலைன்றதை பார்த்து பொறுமையாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லையா விட்டுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? இதில் இப்படி தான் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இப்போ வரப்போகிற போட்டுக்கிட்டு இருக்க எல்லா வீடியோவும் சொல்கிறது ஐ லோவில் மட்டும் ட்ரேட் எடுங்க அப்படின்ட்டு. ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் இருந்தாலும் சரி, அந்த ஐ லோவில் இருக்கும்போது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி அட்வான்ஸ் லோவில் மீட் ஆகும்போது எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கணும். ஓகேங்க? இல்லைனா ஒரே ஒரு 2-3 செட்டப் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரிவர்ஸ் என்ட்ரி இல்லைனா ட்ரெண்ட் என்ட்ரி, அதில் மட்டும் என்ட்ரி எடுங்க. இல்லை ரிவர்ஸ் என்ட்ரியில் மட்டும் கூட, ஏன்னா பெரும்பாலும் நிஃப்டி மார்க்கெட், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டிலாம் ரிவர்ஸ் தான். ஏகப்பட்ட மார்க்கெட் ஒரு மாதம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக 20 நாள் வந்து ரிவர்ஸ்லேயே தான் அவன் மேலே போகிற மாதிரி கீழே வருவான், கீழே போகிற மாதிரி மேலே வரும். அந்த மாதிரி என்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் என்ட்ரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தன் வீக்கானால் ஒருத்தனை எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது ஐ உள்ளே வர்றது, லோ உள்ளே வர்றது, இந்த மாதிரி தான் ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? ஏன்னா ஐயை உடைப்பான், உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி கீழே வருவான். அந்த என்ட்ரியை மட்டும் செலக்ட் பண்ணலாம். லோ உடைப்பான், அது லோ கீழே போக மாட்டான், லோ உள்ளே வந்துடுவான். அந்த மாதிரி என்ட்ரிலாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி என்ட்ரி வந்தால் மட்டும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிங்க. அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நான் எல்லா என்ட்ரியும் எடுக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நம்ம இதோட மண்டே தான் பார்ப்போம். மண்டே என்ட்ரியில் பார்க்கலாம், மண்டே வீடியோவில் பார்க்கலாம். திருப்பும் சொல்கிறதுனா, இந்த வீடியோ கோர்ஸ் யாரா வாங்கணும்னு நினச்சிங்க, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.